ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான ஹால் டிக்கெட்டை வெளியிட்டிருக்காங்க. இதை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா மாவட்டங்கள்லையுமே ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. நிறைய பேர் அந்த வேலைக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருந்தீங்க. இப்போ அதுக்கான இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ பல மாவட்டங்களுக்கான ஹால் டிக்கெட்டை வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனி வெப்சைட் கொடுத்துருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஹால் டிக்கெட் வந்திருக்கான்னு செக் பண்ணி உங்களுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லா டிஸ்ட்ரிக்டான வெப்சைட் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதில் போயிட்டு பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ண பாருங்கள். இப்போதைக்கு இது திருவண்ணாமலைக்கான ஒரு டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இன்டர்வியூ ஹால் டிக்கெட்னு, அதாவது 1/2024 இன்டர்வியூ ஹால் டிக்கெட்னு இருக்குது பாருங்கள். சேல்ஸ்மேனுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க, பேக்கெட் ஜாபுக்கு கீழே தனியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணீங்களோ அதுக்கு நேராக போயிட்டு இன்டர்வியூ ஹால் டிக்கெட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு, அல்லது யூசர் ஐடி தெரியாதவங்க அவங்களுடைய மெயிலுக்கு கண்டிப்பாக அனுப்பியிருப்பாங்க, மெயிலுக்கும் எஸ்எம்எஸ்ஸுக்கும். பாஸ்வேர்டு தெரியாதவங்க ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யூசர் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு தெரியலன்னு பரவாயில்ல, டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். யூசர் ஐடி கண்டிப்பாக என்ட்ரு பண்ணி தான் ஆகணும். பாஸ்வேர்டு அல்லது டேட் ஆஃப் பர்த் ஏதாச்சும் ஒன்று கொடுத்தா போதுமானது. பாஸ்வேர்டு தெரிஞ்சவங்க பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க, பாஸ்வேர்டு தெரியாதவங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கீழே டவுன்லோட் இன்டர்வியூ ஹால் டிக்கெட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஹால் டிக்கெட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் பெயர் கொடுத்துருக்காங்க, உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் என்ன, உங்கள் ஃபாதர் நேம் என்ன, உங்கள் அட்ரஸ் என்ன, அப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன், நேர்முக தேர்வு மையம், இன்டர்வியூக்கான சென்டர், உங்களுக்கான இன்டர்வியூ எங்கே இருக்குமோ அதுக்கான பிளேஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமம் பார்த்தா காலேஜில் தான் உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும். அது எந்த காலேஜ் எந்த ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிவிட்டு முன்னாடியே நீங்கள் போக பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதுக்கான தேதியும் பார்த்தா கொடுத்துருப்பாங்க. என்றைக்கு நடைபெற போகுது அப்படின்னா இன்டர்வியூ போர்டு நம்பர் 1 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு நாள் என்றைக்கு நடைபெற போகுதுன்னா 25/11/2024. ஸோ அதிகபட்சமாக எல்லாருக்குமே நிறைய பேருக்கு 25/11/2024 ஜனவரி மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வீக் இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஃபார்னூன்லேயும் கொடுத்துருக்காங்க, காலையிலே உங்களுக்கான இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஸோ எத்தனாவது இன்டர்வியூ எந்த தேதியில் வைக்கிறாங்க, அதேமாரி காலையா மதியமாக ஈவினிங்கான்றதை நோட் பண்ணிவிட்டு அந்த டைமுக்கு நீங்கள் கரெக்டாக போகிற மாரி இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கான இன்டர்வியூக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, நேர்காணல் நம்பர் என்ன, டேட் ஆஃப் இன்டர்வியூ என்ன, நேர்முக தேர்வுக்கான டைம் என்ன, எல்லாமே நோட் பண்ணிட்டு அங்கே போய்ட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாரி இருக்கும் அப்படின்னா எல்லாமே நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாரி இருக்கும். எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அது கூடவே 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பி செல்ஃப் அட்டாஸ்ட் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாரி இருக்கும். எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்கோம் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினலும் கொண்டு போங்க. அது கூடவே அந்த எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸுமே 2 செட்டு ஜெராக்ஸ் எடுத்து அது கீழே உங்கள் சைன் செல்ஃப் அட்டாஸ்ட் உங்கள் சைன் போட்டு கொண்டு போகணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்னால் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபாக 10th 12th மார்க் ஷீட்டு, கல்வி தகுதிக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட், ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, முன்னாள் இராணுவத்தினர், மாற்றுத்திறனாளி அந்த மாதிரி இருக்கவங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்ளிகேஷனில் எந்த மாதிரி இருக்கோ அதேமாரி 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. முதல் தலைமுறை பட்டதாரி பிஎஸ்டிஎம்னா அதுக்கான டாக்குமெண்ட். இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தெளிவாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ண பாருங்கள். இன்டர்வியூ எப்படி இருக்கும் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். இல்லை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை எனக்கு திரும்ப தேவைன்றவங்க மறக்காமல் காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்டர்வியூ பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி இப்போதைக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் வேலையை அறிவிச்சிருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் செக் பண்ணி பார்த்துட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண பாருங்கள். ஸோ இப்போதைக்கு இன்டர்வியூ நடக்க போது, இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அதன் அடிப்படையில் உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. அந்த செலெக்ஷனில் உங்கள் நேம் இருந்தால் நீங்கள் செலக்ட் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பல்வேறு
பல்வேறு டிஸ்ட்ரிக்ட் வெளியிட்டாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணாத டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தா இன்றைக்கி நாளைக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு நாளாக ரிலீஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.